இப்ப நான் என்ன கேட்கிறேன், 9 o'clock ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மணி வந்து 1:15 ஒரு மருத்துவர் இல்லையா, திரும்பவும் 2வது வாட்டி ஒருத்தர் பேஷண்ட் கூட்டிட்டு வரோம்னா, அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு, இங்க மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பண்றாரு, ராணிப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம், இங்க ஏறக்குறைய ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறது மக்கள் பாதிப்புக்கு வந்து பார்க்கதான். இப்போ இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்து வந்தா ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் கூட இல்லைன்னா எப்படி? எங்க டிரைவருக்கு உடம்பு முடியல, காலையில இருந்து உங்களுக்கே தெரியும், காலையிலயும் வந்துட்டு போனாரு, காலையில வந்துட்டு போனாருங்க 11 மணிக்கு. இந்த உங்க சிசிடிவி கேமரால வேணா செக் பண்ணி எத்தனை மணிக்கு தான் மருத்துவர் வருவாங்க? இல்ல இது மாதிரி தான் டெய்லி நடக்குதா? மருத்துவரே வராம தான் மருத்துவமனையை நடத்திட்டு இருக்கீங்களா? இங்க டாக்டரே இல்ல, ஒரே ஒரு டாக்டரை வச்சுதான் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. அந்த டாக்டரும் இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அரசு மருத்துவமனை இப்படி தூங்கிட்டு இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் உயிர் போன பிறகு அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை இழுத்து மூட வேண்டியதுதான்? மக்கள் பிரச்சனைமா, எங்க ஒரு ஆள் பிரச்சனை கிடையாது. அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில ராணிப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்னால் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வந்தோம். என்னுடைய டிரைவருக்கு உடம்பு முடியல, காலையிலேயே அவர் உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருந்தோம், அரசு மருத்துவமனைக்கு. இங்க வந்திருந்தாங்க, மருத்துவர் இல்லைன்னு சொல்லி அட்டெண்டர் தான் பார்த்தாங்க. ஃபுட் பாய்சன் அதிகமாயிருச்சு, அதனால 1 மணி நேரம் பொறுத்துவாங்க, மருத்துவர் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்க திரும்பவும் வந்தா மறுபடியும் மருத்துவர் இல்ல, இங்க அட்டெண்டர் தான் இருக்காங்க. கேட்டா அட்டெண்டர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே மருத்துவருக்கான வேலையை பார்த்துருவோம். அப்ப இங்க மருத்துவரே இல்லாம மருத்துவமனையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு நடத்துறாரு? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க, எல்லாமே ஏழை பாளைகளா இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஆர் காந்தி மாதிரி கோடீஸ்வரர்களாக பங்களாக்கள் கட்டி பதவி சுகத்துல வாழக்கூடியவர்கள் அல்ல ஏழைகள். அப்ப அப்படிப்பட்ட ஏழை பாளைகள் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா பார்ப்பதற்கான ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவரே இல்லைன்னா இதை விட ஒரு மோசமான திமுக ஆட்சி என்ன இருக்க முடியும் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நான் இங்க பல பகுதிகளில் போகும்போது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மருத்துவமனை இருக்குங்க, ஆனா ஒரே ஒரு மருத்துவரை போடுறாங்க, அந்த மருத்துவரையும் வேற வேற விஷயங்களுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க, நாங்க எல்லாம் போனா அட்டெண்டர் தாங்க நோய் பாக்குறாங்க. அப்படி எவ்வளவு பெரிய கொடுமை. அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் ஓட்டப்பந்தயத்துல ஓடி அதை தான் வீடியோவை பதிவு போடுறபடிய இங்க வாழ்க்கை ஓட்டத்துல ஏழை மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது உயிரை காப்பாத்துறதுக்கு செய்வாரானா? நிச்சயமா இல்ல. ரொம்ப கொடுமையா இருக்கு. ராணிப்பேட்டை மக்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில அரசு மருத்துவமனை தூங்கி கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனை என்பது இது எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராணிப்பேட்டை அரசு மருத்துவமனை இந்த சுகாதார நிலையத்திற்கு ஒரு முறையான மருத்துவரை போட்டு குறைந்தபட்சம் பகல் நேரத்திலாவது அந்த மருத்துவர் நோயாளிகளை கவனிக்கக்கூடியவராக இருக்கணும், நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவம் தரணும், அந்த கோரிக்கை வைக்கிறோம். ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் மருத்துவரே இல்லாமல் இங்கு மருத்துவமனை நடக்குமே ஆனால் மிகப்பெரிய போராட்டத்தை மக்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். மக்களுக்கான குரலாக நாங்கள் இருக்கிறோம். ஆர் காந்தி போன்ற ஆட்சியாளர்கள் என்ற போர்வையில அயோக்கியத்தனத்தையும் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களின் உயிரை பணயம் வைத்தாலும் பரவாயில்லை என்ற பங்களாவை கட்டிக்கொண்டு பதவி சுகத்தை காணக்கூடிய அவர்களுக்கு பதிலடி கொடுக்க 2026 தேர்தலில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக உண்மை வெல்லும், தர்மம் வெல்லும். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.